இந்த ஏஎஸ்கேன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வந்து இலுமினாட்டி பற்றி போட்டிருக்காரு, கொஞ்சம் பாருங்கன்னு சொன்னார். ஒரு 4 பார்ட் வீடியோ போட்டிருப்பாரு போல. 4th பார்ட் மட்டும் தான் பார்த்தேன். அது கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக பாருங்க ஒன்று சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னார். என்னடா சொல்லியிருக்காருன்னு பார்த்தா, முதல் பேசிக்காக போகும்போது இலுமினாட்டி அப்படி என்னமோ வேற மாதிரி பேசிட்டு இருந்தாரு. இவன் யாரா எதுவும் பேசிக்கிறியா அப்படின்னு தான் பார்த்தேன். கொஞ்சம் மைனூட்டாக போயிட்டு கடைசி தான் பாயிண்ட்டுக்கு வராப்புல. கடைசி ஒரு 5-6 நிமிஷம் தான் பாயிண்ட்டுக்கு வராப்புல. உண்மையான பவர் யாரு? அதாவது நம்முடைய முதலமைச்சர் அவங்க கூட தூத்துக்குடியில் சுட்டுக் கொள்ளும்போது தடுக்க முடியாது, அவங்க பார்வைக்கே போகாதுன்னு சொல்றாங்க. கூடவே அஜித் இவங்க இறந்தது கூட தெரியாது அவருக்கு, இவங்க போய் சொன்னாதான் தெரியும். ஸோ அப்போ இவங்களுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இயங்கிக்கிட்டு இருக்கு, சேடோ கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் அவர் சொல்ல வர்றாரு. சுப்ரீம் பவர்னு சொல்லுவாங்களா. இவங்கெல்லாம் பதவி இருக்கும், பணம் இருக்கும், சம்பாதிப்பாங்க, எல்லாமே இருக்கும். பட் அவங்கள்ட்ட சுப்ரீம் பவர் இருக்காது. அதாவது ஒரு முடிவு எடுக்கக்கூடிய இடத்துல இருக்க மாட்டாங்க. இதுதான் கலைஞரும் ஏதோ ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு. இது என்ன சொல்றது, முதலமைச்சர் பதவினா சும்மா முதலமைச்சர் நான் பதவியை ராஜினாமா பண்ணா எல்லாம் நிறுத்திட முடியுமா அப்படின்னு மறைமுகமாக சொல்லியிருப்பாரு. பட் அதான் ரியாலிட்டி. சிஎம் நினைச்சா என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லும் போது மக்கள் நினைப்பாங்க சிஎம்ன்றது ஒரு சுப்ரீம் பவர் தானே, அது என்ன அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அவர் உண்மையை தான் இங்கே சொல்லியிருக்காப்புல. அதை புரிஞ்சுக்கா தன்மை நமக்கு இல்லை அந்த டைமிங்ல. ஸோ அதை பற்றி இந்த வீட்டில் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு அப்படின்றது வந்து நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன சொல்ல வரான்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். யாரோ ஒருத்தங்க சொன்ன ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் 100 பேர் வந்து அப்படியே பேசுறீங்க, அதை தாண்டி ஒரு வார்த்தை சொந்தமாக யோசிக்கல. நீங்கள் யோசிச்சு பாருங்க, இதுதான் நான் பிரெயின் வாஷிங் சொல்றது. சிம்பிள் தாங்க. பலி கொடுக்குறத பற்றி பேசுகிறார். நரபலி இதெல்லாம் பன்னங்காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு நம்மளுடைய மனிதனோட சிவிலைசேஷன் வந்து 2 லட்சம் ஆண்டுகள்னு சொல்கிறாப்புல. ஓகே, இது ஒரு பாயிண்ட் ஆப்லேயே வச்சுப்போம். மங்கிலேருந்து தான் வந்தோம். அது என்ன சொல்கிறது, அதை ஏதோ சொல்லுவாங்களே, மங்கிலேருந்து வந்ததுக்கான காரணம் என்ன சொல்கிறது, அதுக்கு ஒரு தியரி சொல்லுவாங்க. அது என்ன சொல்லி பரிணாம வளர்ச்சி கோட்பாடு ஒரு சொன்னான்னு சொல்லுவாங்கல்ல, அது பேர் கூட ஆயில உட்காந்துருப்பாங்க. அந்த பரிணாம வளர்ச்சி கோட்பாடை அவர் ஏற்றுக்கிறாப்புல. குரங்குல இருந்தா மனிதன் வந்தான்னு சொல்கிறாப்புல. இவர் அவ்வளோதான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ தான் தூர் வர ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அந்த பழங்காலம் இருக்கவங்களெல்லாம் பற்றி அனலைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த அனலைஸ் பண்ணும்போது அந்த காலத்தில் இருக்கவங்க எல்லாருமே பலி கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ இருக்க கடவுள்லாம் மன்னிக்கக்கூடிய கடவுளாக இருக்காங்க, சாந்தம் சுரபியாக இருக்காங்க, பியர்லாம் எடுத்துட்டு அப்படியே அப்புறாணி மாட்டா இருக்காங்க, நம்மளுக்கு செல்வத்தையும் வளத்தையும் அள்ளித்தராங்க, நம்மளை வந்து சாமி கண்ணில் குத்துற கடவுள்லாம் ரொம்ப கம்மி, நம்மளை மன்னிச்சு ஏற்றுக்கிற கடவுள் தான், அது என் கோயில் உண்டியில் காசு போட்டால் மன்னிச்சுருவாங்க அப்படின்ற கடவுள் தான் இப்போ இருக்காங்க. பட் அப்போ இருந்த கடவுள்லாம் ஒரு கொடூரமான கடவுள். பலி தான் மெயின் மேட்டரா சொல்றாப்புல. பலி கொடுக்க உங்களுக்கு ஆற்றல் அதிகமாகுதுன்றது தெளிவா சொல்றாப்புல. இது எங்க வருதுன்னு தெரியுதா? சிறுதெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு. நம்ம என்ன குலதெய்வ வழிபாடுக்கு பலி தானே கொடுப்போம். ஸோ அவங்களுக்கு ஆற்றல் அதிகப்படுத்துறதுக்கு எல்லாரும் கேட்டீங்கல்ல, ஆற்றல் எப்படி அதிகமாகும் சொல்றாருல. அந்த வீடியோ கொஞ்சம் நான் அந்த வீடியோ லிங்க் கூட 4 வீடியோ கூட 4 வீடியோ வேணாம், அந்த நான் பார்த்து அந்த ஒரு வீடியோ மட்டும் போடுறேன். இல்லை 4 வீடியோ வேற என்ன சொல்லி வச்சிருக்கான்னு தெரியல. நான் பார்த்து அந்த வீடியோ மட்டும் போடுறேன், கீழே லிங்க் போடுறேன், பார்த்துக்க. அதுல அந்த எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். அது ஒரு சுப்ரீம் பவர் கிடைக்குது அவங்களுக்கு. அதாவது அந்த ஆளுமைத்தன்மை வருது. இந்த வேர்ல்டுல பிரபஞ்சம்னு ஒன்று இருக்குது. அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதோட இன்னும் கொஞ்சம் நம்ம பாண்டிங்காக கனெக்டாக இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய சொல்லுக்கும் நம்மளுடைய செயலுக்கும் நம்மளுடைய ஒரு பார்வைக்கும் அவ்வளோ பவர் இருக்கும். நம்மக்கிட்ட எதுவுமே இருக்க தேவையில்லை, நம்மகிட்ட வந்து வெப்பன்ஸ் எதுவுமே இருக்க தேவையில்லை. நம்ம சொன்னால் அது நடக்கும். கட்டளைக்கு கீழ்ப்படிவாங்க. நம்மளோட யூனிக்னஸ் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். இங்கே இருக்க அரசியல் தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா போய் தண்ணியில் போய் திறந்து விடாமல் பூ அள்ளி போடுவாங்க. பூவுக்கு போடுறது கொடுத்த தாம்பளத்தை தூக்கி போடுற அளவுக்கு தான் நம்ம தலைவர்களாக இருக்காங்க. பார்த்துருப்பீங்க, தர்மாக்குள்ள விடுவாங்க. அப்புறம் இங்கே சொல்லிட்டு இங்கே சொல்லன்னு சொல்லுவாங்க, அது வேற. ஸோ தர்மாக்குள்ள மட்டும்தான் விடுற ஆள் இருக்காங்க. இவங்கெல்லாம் இந்த கான்சியஸ்லாம் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒரு சில டைமிங்ல அவங்களுக்கு இது தெரிஞ்சாலும் லூசு மாட்டி தான் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் லூஸு டம்மி பீஸுன்னு காட்டிக்கிறதுக்கு மேலே இருக்கணுக்கு அது ஒரு கெத்து. நான் சொல்றதா இங்கே நடக்கும். இந்த டம்மி பீஸுகளை அவங்க தலைவராக ஏற்றி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டிக்கிட்டு அவங்களுக்கு ஒரு கெத்து இருக்கும். ஸோ சுப்ரீம் பவருக்கு இருக்கும். அதை மேலே கொஞ்சம் கவனிச்சு தான் இருப்பான் எல்லாத்தையுமே. ஸோ அவங்களோட பவர் ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு பலி கொடுக்க ஆரம்பிடுது. நம்ம கூட சொல்லியிருக்கோம், மனித பலியெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க, ஒரு சில ஆக்சிடென்ட்லாம் பண்ணுறாங்க, நம்ம சொல்லியிருக்கோம் நிறைய இடத்துல. இதுதான் ஒரு மெயின் பார்ட்டாக சொல்ல வராரு, மறைமுகமாக சொல்கிறாரு. ஒருவேளை விஷயம் தெரிஞ்சிருக்கலாம், டைரெக்டாக சொல்லக்கூடாது அப்படின்றத சொல்லாமல் இருக்காரா நம்ம தெரியல. பட் தேடிக்கிட்டு கூட இருக்கலாம். எனக்கு அது சரியாக புரியப்படலை. ஆனால் பாயிண்ட்டை பிடிச்சிட்டாரு. பலி கொடுத்துருக்காங்க அப்படின்ற சொல்ல இப்பயும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுதான் சொல்ல வராரு. பலி கொடுத்து பவரை ஏற்றுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க கூட சேர்றதுக்காகவே சாக்ரிஃபைஸ் பண்ணுற கும்பலும் இருக்குன்னு சொல்கிறாரு. சொந்த வீட்லேயே நடக்கும். ஒரு சில பெரிய ஆட்கள் இருக்காங்க, யூடியூபர்ஸும் இருக்காங்க, செலிபிரிட்டிஸ் இருக்காங்க, ரேப்போட பாட்டு பாடுறவங்களும் இருக்காங்க. யாருன்னா சொல்லலப்பா, இப்படிலாம் இருக்காங்க. அது எல்லா இறங்கி ஆடுற லோக்கல் குத்து பாடுற சிங்கர்ஸும் இருக்காங்க. அப்புறம் ஹீரோஸாக மாறுறாங்க. அந்த ஹீரோஸாக இருக்கும் போதும் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, யூடியூபர்ஸும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணி என்ன ஆகிறாங்கன்னா அவங்களோட ஐக்கியம் ஆயிடுறானுங்க, அவங்களுடைய அந்த லைனுக்குள்ளே கனெக்ட் ஆயிடுறானுங்க. ஒரு சில விஷயங்கள்
கொஞ்சம் சொல்ல முடியாது கான்ட்ரவர்சியான ஒரு விஷயங்கள், அதெல்லாம் பண்ணி ரிச்சுவல்ஸ் பண்ணி அவங்களோட இணைஞ்சுக்கிறானுங்க. சோல் சாக்ரிஃபைஸ் பண்றதுன்றது வந்து நான் உனக்கு அடிமை அப்படின்னு சொல்றது. ஆனா அவனுங்களுடைய கேட்டகரிஸ் இருக்குல்ல, அவங்களோட கேட்டகரிஸ்ல ஒரு அங்கமா மாறுறது, அவங்களோட பிரமிட்ல ஒரு அங்கமா மாறுறதுக்கான ஒரு சில ரிச்சுவல்ஸ் பண்ணானுங்க. அவனுங்களுக்காக இவங்க பண்ணி அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணி அவங்களுக்கான பதவியை கொடுக்கறதுக்கு இதெல்லாம் நடந்துட்டு இருக்குன்றத மறைபுறமா சொல்லியிருப்பாரு. பட் சோல்ஸை அடிமைப்படுத்தி கொடுக்கறது, நான் உனக்கு ரத்தத்தை ரிச்சுவல் பண்ணுவானுங்க, அந்த ரிச்சுவல் பண்றவங்க வந்து அடிமைகள், அது அடிமை நாய்கள். அவங்களுக்கு பணம் பொருள் கொடுத்தா மட்டும் போதும், ஆனா அது அடிமை தான் கிடையாது, சரி ஒண்ணுமே இல்லை. இப்ப பல அடிமைகள் அரசியல்ல இருக்குல்ல, அந்த அடிமைகள் இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, சும்மா டம்மி. ஆனா அந்த கட்டமைப்பு இருக்குல்ல, பிரமிட் கட்டமைப்பு, அதுல ஒவ்வொரு செங்கலா மாறுறதுக்காக தனக்காகவே ஒரு சில விஷயம் பண்றாங்க பாருங்க, அவனுங்க டேஞ்சர். பாக்குறதுக்கு டம்மி பீஸ் மாதிரி இருப்பாங்க, அவங்க டேஞ்சர். அவங்கள்ட்ட ஒரு சில ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது. அவங்களெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு மிகப்பெரிய படையே இருக்கும். அவங்கள உள்ள வெளியே கொண்டு வரதுக்கு பயங்கரமான படையே இருக்கும். அரசியல்வாதியை கூட கை விட்டுருவாங்க. போனாங்கல்ல 10 ரூபா காசு வாங்கினாங்களா சரக்குக்கு, அவங்க கூட உள்ளே போயிட்டு வந்துடுவாங்க. நான் சொன்னேன்ல, இந்த ஆட்கள் இவங்கெல்லாம் சாதாரணமாக தான் இருப்பாங்க, ஆனால் உள்ளே போகவே மாட்டாங்க. இவங்க பேரே அடிபடாது. எப்படி கோலமாவு பாக்கெட்டு கவித்துச்சு, கோலமாவு பாக்கெட்டு கதை சொன்னோம்ல ஸ்டோரி, அந்த கோலமாவு விற்கிற அந்த பாட்டியம்மாவை காப்பாற்றினாங்க இல்லை, அந்த மாதிரி அவனுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிள். இதைத்தான் அவர் மறைமுகமாக சொல்ல வராது. இதைத்தான் நம்ம ஓப்பனாக சொல்லிட்டு இருக்கோம். நம்ம ஓப்பனாக சொல்றது விஷயங்களை கவனிக்க மாட்டேறீங்க. இந்த மாதிரி பூசி மொழி தடவி என்னங்கடா பெயிண்ட் அடிச்சு விட்றவனப்பெல்லாம் பார்த்துக்கிட்டு பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓப்பனாக வந்துட்டு இதாண்டா அப்படின்னு சொல்றோம், போயிட்டு கான்ஸ் பேசி தெரியுன்ற இவங்க மனிதர்களுடைய சமூகமே அப்படிதாங்க. இதுக்கு தான் அந்த ரகசியங்கள் எப்பயுமே ஒரு டைமண்ட் மாதிரி இருக்கணும். டைமண்ட்னா பூமிக்கு அடியில இருந்து தோண்டி எடுத்து அதை கடினமான இடத்துல இருந்து எடுக்கிறதுனால அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குன்னு சொல்லுவாங்க. இதை நான் வேற ஒரு இடத்துல இருந்து எடுத்தேன். எங்க இருந்து எடுத்தேன் அப்படின்னா, ஒரு பொண்ணுக்கு ஒரு அப்பா அட்வைஸ் பண்ற ஒரு இடத்துல இருந்து எடுத்தேன். அதை பற்றி நான் பேசி தான் ஆகணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அது ஒரு ஷார்ட்ஸாக நான் கட் பண்ணி போடுறேன். ஒரு பொண்ணுக்கு ஒரு ஏன் இந்த டைமிங்கில் பார்க்குறேன்னா, யூடியூப்ல ஃபுல்லாக இல்லீகல் அஃபேர்ஸ் அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு மாயன் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஒரு ஆண்டி வந்து பர்த்டே செலிப்ரேஷன் சொல்லிட்டு இன்னொரு இல்லீகல் அஃபேருக்குள்ள இருந்து அங்கேருந்து ஃபேமிலியிலேருந்து வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு எகிரி குதிச்சு ஓடுற வீடியோ போட்டிருந்தாப்புல. இந்த மாதிரி கண்டென்ட்லாம் பார்க்கும்போது என்னடா நடந்துகிட்டு இருக்கீங்க, பெண்களை பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. நம்மகிட்ட ஃப்ரெண்ட்லியா பேசினாலோ இல்லை நம்மகிட்ட கொஞ்சம் நெருங்கி பழகுறாங்கனாலே நமக்கு ஒரு அச்சுறுத்தல் வருது. ஒருவேளை இவங்க அப்படி இருப்பாங்களோ, நம்மளை வந்து யூஸ் பண்ணிட்டு நம்ம ஏதாவது தப்பான ஒரு கண்ணோட்டத்துக்கு கொண்டு போகுதுங்க மைண்டை வந்து. ஓகே, இப்படிலாம் பண்ணுவாங்க போல, இவங்க வந்து இந்த மாதிரி ஹனி ட்ராப் பண்ண வராங்க போல, இந்த மாதிரி இருக்கும் போல, அந்த மாதிரிலாம் ஒரு கான்சியஸ் வருது. இப்போ நாளைக்கு இப்போ ஒரு ஒரு வெளிநாட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு ஹஸ்பண்ட் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் இந்த மாதிரி மனைவி மட்டும் இந்த நாட்டில் இருக்காங்க, வெளிநாட்டு போய் வேலை பார்த்துட்டு இருக்க வீட்டில் இந்த மாதிரி நடக்குது, அவனுக்கு அந்த பயத்தை உண்டாக்கி அவன் எப்படி யாருக்காக சம்பாதிக்கிறான், ஃபேமிலிக்காக சம்பாதிக்கிறான். அப்போ அவனை மாதிரி ஒரு ஆள் நிம்மதியாக எப்படி வாழ முடியும்? அப்படி ஒரு சமூகத்தை மாற்றி வச்சுட்டு இருக்காங்க ஃப்ரீடம்ன்ற பேரில். எதுக்கு ஃப்ரீடம் இருக்கணும்? நியாயத்தை பேசுறதுக்கு ஃப்ரீடம் இருக்கணும். அதை பேசினா தூக்கி உள்ள வச்சு கையை பிடிச்சி திருப்பி விட்டுறாங்க. உண்மையா சொல்றேன், உண்மையை பேசி ஃப்ரீடம் இருக்கணும். இது தப்புங்க அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு இங்க பயப்படுறாங்க, பயப்பட மாதிரி வச்சிருக்காங்க. ஆனா தப்புன்னு தெரிஞ்சும் அதை தைரியமா செய்யற அளவுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. அது அவங்களோட ஃப்ரீடம்ன்றாங்க. ஏன்னா ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் கேடான விஷயத்த பேசுறவங்களுக்கு இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் போடுற, சமூகத்துக்கு கேடான விஷயத்துக்கு இவ்வளவு ஃப்ரீடம் கொடுக்குற அப்படின்னா இது யார் கையில இருக்கு? இதுதான் சிம்பிளான இது. கேள்வியை தேடினாலே உனக்கு தெரிஞ்சிடும் என்ன நடக்குதுன்றது. உன்னை அழிவு பாதைக்கு கூட்டி போறதுதான் என்னோட ஐடியாலஜி. ஓகே, இந்த பெண்கள் விஷயங்களை வந்து ஒரு சில விஷயங்கள் நான் பார்த்தேன். இது ரொம்ப அச்சுறுத்தலான ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அந்த பெண்களை பற்றின ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன்னு சொன்னேன்ல, அந்த ஸ்டோரியில் வந்து தன் பெண் வந்து ஆடைகளை வந்து ஒரு மாதிரி ஃபேண்டஸியாக போடுறேன்றக்காக, மாடர்னாக போடுறேன்றக்காக போட்டிருக்கு. அவங்கள அங்கங்கள்லாம் அங்கங்கே தெரியுது, கொஞ்சம் மாடர்னாக இருக்குது. ஸோ அப்படி தெரியும் போது அவங்க அப்பா வந்து நாகரிகமாக சொல்கிறாப்புல, பெண்கள்ன்றவங்க வந்து வைரம் மாதிரி, நீ வந்து எனக்கு வந்து ரொம்ப வேல்யூபிளான ஒரு பொண்ணு, ஸோ உன்னோட வேல்யூபிள் வந்து நீ மறைச்சிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல வர்றதுக்கு ஒரு ஸ்டோரி சொல்கிறாரு. தங்கம் உலகத்திலே விலை மதிப்பான விஷயங்கள்லாம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கோல்டுன்னு சொல்கிறாங்க, அப்புறம் பிளாட்டினம் சொல்கிறாங்க, அப்புறம் வந்து டைமண்டுன்னு சொல்கிறாங்க, இன்னமும் போயிட்டே இருக்காங்க. சரி, இதெல்லாம் ஏன் இவ்வளோ வேல்யூவாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. வேல்யூவாக இருக்கிற கேள்வி, ஏன்னா அது ரொம்ப வேல்யூவாக இருக்கிறதுக்கான காரணம்ன்றா, கஷ்டப்பட்டு ஒரு ஒரு மறைவான ஒரு இடத்துல இருக்கும். இப்போ நீ இந்த வேல்யூபிளான பொருட்கள் எல்லாமே பூமிக்கு அடியில் மறைவாக இருக்கும். அது மறைவாக இருக்கிறத வந்து எடுத்துகிட்டு வரனால தான் அதுக்கு அந்த வேல்யூ. ஸோ பெண்களும் இப்படி ஓப்பனாக பப்பரப்பான்னு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேல்யூ இருக்காது. ஸோ அவங்க மறைவாக இருந்தால் தான் அவங்களுக்கு பெண்களுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது, அந்த பெண்களுக்கு ஒரு யூனிக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாரு. அந்த ஷார்ட்ஸ் மாதிரி ஒரு வீடியோ பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆமாம், இவ்வளோ அழகாக ஸ்வீட்டாக சொல்கிற அந்த பெண்ணுக்கு ஒரு தந்தை சொல்கிற எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ஒரு பெண் வந்து தன்னுடைய அங்கங்களை பாதுகாப்பாக வச்சுக்கணும், தன்னுடைய
தன்னோட உடம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும். அது வந்து யாருக்கான உரித்தது, தனக்குன்னு ஒருத்தன் வருவான், அவனுக்கான உரித்தது அப்படின்றது அந்த அது ஒரு 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 பியூரிட்டியை சேர்ந்தது. எங்க எல்லாத்துக்கும் காட்டுறது வந்து அது நல்லா இருக்காது. அது சினிமா மூலியமா கொண்டு வந்து இந்த கோமாளி பயலுக பண்ணிவிட்டு வேலை. அதை பார்த்து ஃபேண்டஸியா மாதிரி ஹீரோயினி மாதிரி ட்ரெஸ் பண்ணுவோம் அப்படின்னு மாடர்ன் கல்ச்சருக்குள்ள போய் இப்படி அழிச்சு நாகரிக கோமாளி ஆக்கியிருக்காங்க. அந்த தந்தை சொன்ன விஷயத்தை பார்த்தீங்களா, உலகத்துல வேல்யூபிளா இருக்க எல்லாமே மறைவா தான் இருக்கு. அப்போ அந்த பெண்ணை அவங்க வேல்யூபிளா சொல்றாங்க. இதை வந்து உடைக்கிற மாதிரி தான் அந்த ஃபெமினிசம் கோமாளியா சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, அப்படிலாம் உயர்த்தி பேசாதீங்க, பெண்கள் ஆண்கள் சமம். பெண்கள் ஆண்களும் சமம்னா, ஆனா பாதிக்கப்படுறது இப்ப சமூகத்துல நடக்கிற நியூஸ்லாம் பாரு, ரெண்டும் சமம் தானே. யார் அதிகமா பாதிக்கப்படுறா? லூசு மாதிரி பேசக்கூடாது. இயற்கை கரெக்டாக தான் படைச்சிருக்கு, பெண்ணை ஆணையும் தனியா படைச்சிருக்கு. லூசு மட்டும் நீங்களே ஒரு விஷயத்தை உருவாக்கி உங்களுக்கு இன்னும் ஒண்ணுமே தெரியலடா, தற்கொலை நாகரிக கோமாளிட்ட ஒன்னு சொல்றேன், உங்களுக்கு இன்னும் ஒண்ணுமே புரியல. புரியாம இனிமே தான் அனுபவிச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் விழுந்து செத்து போயிடாத. பழங்காலத்துக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் அட்வைஸ்ன்ற பேர்ல எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டானுங்க. அதை கரெக்டாக கீப் பண்ணாலே போதும், சரியா இருக்கும். அதுல மூட நம்பிக்கைன்றது தேவையே இல்லாத விஷயம் ஒன்று ரெண்டு இருக்கும். அதை மட்டும் தூக்கி போட்டுருவான். ஏன்னா அது அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய வார்த்தைகள் கரெக்டாக தான் இருக்கு. அதை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா லைஃப் நல்லா இருக்கும். அதை விட்டு சட்டித்தனமா பண்ணிட்டு இருக்காதீங்க. இதோட விளைவு உங்களுக்கு இருக்கிறத விட உங்களை அடுத்த ஜென்ரேஷனை பயங்கரமா பாதிக்கும். அவன் உங்களை ஃபுல்லாக பழிப்பான். இந்த கரும முடிஞ்சா இப்படி வாழ்ந்துட்டு போயிருக்காங்க பாடுறாங்க, இவனால நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை இவ்வளவு கேவலமா இருக்குன்னு கண்டிப்பா சொல்லுவான். உங்க வம்சாவளியை உங்களை காரித்து போற இடத்துக்கு போகாதீங்க, அது நல்லா இருக்காது. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகான் ஆல்ல போட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு கருத்துக்கள் கமெண்ட்ல பதிவு செஞ்சுட்டு போங்க. சேனல்ல மெம்பர்ஸ் ஆட் ஆகும்னு நினைக்கிறீங்கன்னா ஜாயின் பட்டனை போட்டு விடுங்க. சூப்பர் தேங்க்ஸ், சூப்பர் சார்லாம் பண்ணணும், எஸ்என்ற சம்பளம் தட்டி விடுங்க. அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். ஆக்சுவலாக வேற ஒன்றும் பேசணும்னு நினச்சிருந்தேன், பட் டைம் இல்லை, ரொம்பவே இருக்குது. ஸோ உட்காந்துட்டு இருந்தோம்னா அப்படி அவ்வளோதான் ஸ்வெட் ஆகி ஃபுல்லாக சட்டை நனைஞ்சது ஒரு புளிய வேண்டியதாக இருக்கும். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். Who is this guy?